தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு போட்ஸ்வானா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். போட்ஸ்வானா குடியரசு என்பது தென் ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும். இதனுடைய தலைநகர் கபோரான். இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இங்கு சுமார் 24 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். சுமார் 80% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேறொன்றினவர்களாயும் கிறிஸ்துவின் நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படியாகவும் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த போட்சுவானா தேசமானது 10 நிர்வாக மாவட்டங்களாகவும் 2 நகர மாவட்டங்களாகவும் 4 நகரங்களாகவும் பிரிக்கப்பட்டு மொத்தம் 16 நிர்வாகத்துறைகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இத்தேசத்திலே தேவனுடைய ஆளுகை உண்டாகும்படியாகவும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தின் மீது காணப்படும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, போட்சுவானா தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. சுமார் 24 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி பரிசுத்தமும் ஆண்டவரே அப்பா தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் பரிசுத்தம் உண்டாகட்டும். தனிப்பட்ட நபர்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. தேசத்துக்காக திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இங்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, முதியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து உம்முடைய கண்கள் இந்த தேசத்துல பதிக்கப்பட்டு இத்தேசம் இயேசுவை அறிந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.